இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில நகர வேண்டிய தேவைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அண்ட் as well as வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு பிளானிங், அதே மாதிரி நமக்கு ஒரு சேஃப்டி, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. பொதுவாக வந்து என்னுடைய காலீக்ஸ் கிட்ட, என்னுடைய கசின்ஸ் கிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து 60 ஏஜ் ஆயிட்டீங்க அப்படின்னா, 60 ஏஜ் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு 20,000 மினிமம் நீங்க வந்து பெரிய எஃபோர்ட் இல்லாம உங்களுக்கு வர மாதிரியான இன்கம் நீங்க செட் பண்ணி வைங்க. சவுண்ட் கேக்குது பட் ரொம்ப லோவா இருக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? மத்தவங்களுக்கு ஓகே தானே? ரஃபீக் பிரதர், நீங்க வந்து வால்யூம் வேணா ஏத்தி வைங்க. வால்யூம் மேபி உங்களோடது கம்மியா இருக்கலாம். மத்தவங்களுக்கு ஓகே தானே? மற்றவங்களுக்கு ஓகே. ஓகே, ஒன்று உங்க சைடில் ஏதாவது சின்ன நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை வால்யூம் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன், என்னுடைய கசின்ஸ், என்னுடைய காலேஜ்ஸ், இவங்களுக்குலாம் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு 60 ஏஜ் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு 20,000 மினிமம் நீங்க வந்து பெரிய எஃபோர்ட் போடாம, பெரிய ஒரு முயற்சி எடுக்காம வர மாதிரியான நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஒரு 60 ஏஜ் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய மாத்திரை செலவு இருக்குது. இப்போ உழைக்கிற மாதிரி உங்களால அப்போ உழைக்க முடியாது. ஓகே. அதனால என்ன பண்ணுங்க, அதனால நீங்க இப்போதே அதுக்கான பிளானிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் பொதுவா சொல்றது உண்டு. அதே போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை மீட் பண்றதுக்கு நம்மளால ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த இன்கமை வச்சு மட்டுமே நம்மளோட எக்ஸ்பென்சஸை இன்னைக்கு மீட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க வந்து எல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ நம்மளும் பார்க்கணும் டே டு டே லைஃப்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு பெரிய லெவல்ல அவங்களுடைய சேவிங்ஸ் மொத்தமா காலி ஆயிருது. ஓகே. இது வந்து நீங்க யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிப்பீங்களா? இல்ல. இன்னைக்கு வந்து ஜென்ரலி வந்து ஒரு டிசீஸ் வந்துடுது, அதனால வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க ஒண்ணு. எல்லாம் பாதுகாக்கணும். ஒருத்தங்க யதார்த்தமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, வண்டியில போயிட்டு இருக்காங்க, அவங்க கீழே வந்து விழுந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டா நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகே. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் ஃபுல்லா கரைஞ்சிருது. அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து முன்னாடி நிக்குது. அதுக்கு தான் என்ன பண்றாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நிறைய ரைஸ் ஆகுது. இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னா, நம்முடைய இன்கம் வந்து நம்முடைய ப்ரெசன்ட் டே ரெக்குவயர்மெண்ட், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியும் இருக்கணும். அதே போல நம்ம ஃபியூச்சருக்கு பிளான் பண்றதுக்கு நமக்கு வந்து தேவைகள் போக அதிகப்படியா இருக்கிறதுக்கு நமக்கு இன்கமும் ஜென்ரேட் பண்ணும். ஆனா நம்முடைய நேரம் அப்படிங்கிறது குறைவானது தான். ஓகே. நம்ம வந்து 8 மணி நேரம் வேலைக்கு போறோம். அதுல வந்து டிராவலிங் போறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர். நீங்க வந்து சென்னை எடுத்துட்டீங்கன்னா இதை விட அதிகமாகும். நான் ஜென்ரலா 8 ஹவர்ஸ் சொல்றேன். அந்த 8 ஹவர்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. அதே மாதிரி வந்து 2 ஹவர்ஸ் போற வரதுக்கு 10 ஹவர்ஸ் ஆயிருது. உங்களுடைய தூக்கம் வந்து ஒரு 8 ஹவர்ஸ், 18 மணி நேரம். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள், ஃபேமிலி, அமல்கள் அப்படின்ட்டு நமக்கு போயிருது. அப்போ வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கை தாண்டி நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய ஆக்சுவல் ஒர்க்கையும் அஃபெக்ட் பண்ணாம நமக்கு இன்னொரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நிறைய சோர்சஸ் வந்துருச்சு. ஓகே. நிறைய இன்னைக்கு சோர்சஸ் இன்னைக்கு இருக்குது. எத்தனையோ விதமான பிசினஸ் வந்து அந்த மாதிரி தான் உங்களை வந்து கேன்வாஷ் பண்றாங்க. இப்போ அதில் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 செஷன் நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த செஷன்ல அட்டன் பண்ணவங்க இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லை இப்போதான் நாங்கள் அட்டன் பண்றோம்னா 0 டைப் பண்ணுங்க. எல்லாரும் ரிப்ளை பண்ணாதான் யார் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஓகே. ஓகே. ஓகே, சூப்பர். அப்போ வந்து பெரும்பாலானவங்க இப்போதான் வந்து அட்டென்ட் பண்றீங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் சில ஓரியன்டேஷன் செஷன்ஸ் நடத்தியிருக்கோம். லாஸ்ட் வீக், அதுக்கு முன்னாடி வீக் ஒரு 2 3 பேர் தான் அதுல இருந்து இங்கே அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் என்ன பேசியிருப்போம்னா, ரியாஸ் சார் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இது கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து நம்ம செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒரு செஷன்ல என்ன நடத்திட்டு போனா, இஸ்லாமிய முறைப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது எப்படி, ஓகே, எது எது செய்யலாம் எது எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா நம்ம பேசியிருப்போம். ஓகே. அது ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி ஒரு செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம நடத்திருப்போம். ஓகே. இந்த ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேஃப்டி இதுல எவ்வளவு இருக்குது. ஓகே. நம்முடைய பணம் முதல்ல வந்து சேஃபா இருக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
அது சம்பாதிச்சு கொடுக்கறதுங்கிறது அது செகண்டரி. ஓகே, ரெண்டாவது பட்சம் தான். முதல் நமக்கு தேவை என்ன? என்னுடைய பணம் எவ்வளவு பாதுகாப்பா இங்க இருக்கும்? பேங்க்ல இருக்கிற மாதிரி பாதுகாப்பு இங்க நமக்கு கிடைக்குமா? எப்படி பேங்க்ல நம்ம பணத்தை போட்டா ஒரு சேஃபா ஃபீல் பண்றோம். அப்பா பேங்க்ல பணத்தை போட்டுட்டோம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் கூட ஒரு 5 லட்ச ரூபா வீட்டில் வச்சிருக்கோம்னா மனசு அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். ஓகே, அதனால என்ன பண்ணோம், பேங்க்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம சேஃபா ஃபீல் பண்றோம். அதே மாதிரி நம்ம பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா இல்ல சேஃப்டி இருக்கா? இந்த சேஃப்டி இருக்கிறதுக்கு இல்ல சேஃப்டி இதில் கிரியேட் பண்றதுக்கு மக்கள் மத்தியில நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்ன மாதிரியான ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு செஷன் நம்ம நடத்தியிருக்கோம். சார், அப்ப இந்த செஷன்ல என்ன நடத்த போறீங்க? இந்த செஷன்ல வந்து ரொம்ப குருஷியலான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா நீங்க அந்த ரெண்டையும் வந்து நீங்க அட்மின்ல வந்து நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா அது கூட உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு செஷன்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக். ஏன்னா புதுசா வந்திருக்கிறவங்களுக்கும் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக் பக்கம் நம்ம போப்போம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு போல் நான் கண்டக்ட் பண்ணுவேன் எப்பவுமே இந்த கிளாஸஸ் ஓரியன்டேஷன் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த போல்ல வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து யார் இதில் அட்டன் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. நான் சொல்ற விஷயத்த முழுசா கேளுங்க. முழுசா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து, சார் நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் சார். நான் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் இங்க இருந்து ஜீரோ தான் ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஏபிசில இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு சொல்றவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாம் முழுசா கேட்டுட்டேன். ஓகே, ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, சார் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து பிஎஸ்சி என்எஸ்சி செபினா என்னன்னு தெரியும், புல்லிஷ் மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட் என்னன்னு தெரியும், இதெல்லாம் நான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நிஃப்டி என்ன என்னன்னு தெரியும், சென்செக்ஸ் என்னன்னு தெரியும், ஆனா இதுல நான் வந்து டீல் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல சார், ஆல்ரெடி வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன சின்னதா நான் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முறையா எங்கேயும் நான் இது வரைக்கும் கத்துக்கல, அது கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க டூ ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே சார், நான் இதுல வந்து ஜீரோ அப்படிங்கிறவங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறவங்க ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்து ட்ரேடிங் பண்றேன் ஆனா முறையா எங்கேயும் கத்துக்கல அப்படின்னா டூ ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, 0 0 0 2 2 1 0 0 0 1 0 0 2 0 2 ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஜீரோ, ஜீரோ இன் ட்ரேடிங், ஒன் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சூப்பரா இருக்கு ரிப்ளை. ஜீரோ. ஓகே ஓகே, சூப்பர். அப்போ வந்து ஒரு 60% அப்படிங்கிறவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 20% ரிப்ளை வந்து ஒன் வந்திருக்கு. ஒரு 20% ரிப்ளை ஒரு டூ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, சரி. அப்போ யாரா இருந்தாலும் இன்னைக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து ஜீரோ கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, ஓ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். ஓகே, ரெண்டாவது வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், நான் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புது நாலேஜ் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு கிஃப்ட். ஏன் நான் கிஃப்ட்னு சொல்றேன்? ஏன்னா பொதுவா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை ரெண்டு மட்டும் தான் பார்ப்பாங்க. இதை தாண்டி மூணாவது ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லாஸ்ட் செஷன் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா ஐ நாட் நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் சார். ஓகே, அதான் ஜீரோ அப்படிங்கிற நீங்க கேட்டகரியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால ஜீரோ ப்ரெஸ் பண்ண சொன்னீங்க. இவ்வளோ நீங்க டைப் பண்ணிருக்க தேவையில்லை. நீங்க ஜீரோ மட்டும் ப்ரெஸ் பண்ணியிருந்தாலே நான் வந்து புரிஞ்சிருப்பேன். ஓகே, உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே. ஓகே, அப்ப என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டதுக்கு மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இது ஸ்டாக் மார்க்கெட் உடைய கிளாஸஸ்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், அப்ப நீங்க ஏன் சார் சொல்லி தரீங்க அப்படின்ட்டு. நான் எதுக்காக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்னைக்கு நம்ம நடத்த போறது. ஆனா பெரும்பாலான ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கிளாஸஸ்ல இது சொல்லி தர மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு இதை பத்தியான நாலேஜ் இருக்காது. இப்போ உங்களுக்கு இதை பத்தியான நாலேஜ் இருக்குன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நான் நடத்தக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எக்கனாமிக்ஸ்ங்கிற டாபிக்கு கீழே நம்ம நடத்தக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சிங்கிறது யாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஒரு போஸ்டிங் போறவங்களுக்கு
தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற நாலேஜ் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு தெளிவு இருந்தாதான் நாளைக்கு அவங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். எம்பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி என்ன பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல போயிடுறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் முதல்ல. இப்போ யார் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணும். என் பேர் முகமது உமர். ஓகே, நான் ஒரு மௌலவி ஃப்ரம் மதரசா. இன்னைக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மதரசால படிச்சு நம்ம வெளியே வந்தோம். ஆக்சுவலி எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அந்த சமயத்தில் 2004 டு 2009 நான் படிச்சு வெளியே வந்தேன். ஆனா எங்க அப்பா என்னை கொண்டு போய் மதரசால சேர்த்து விட்டுட்டாரு. இருந்தாலும் நான் அங்க மதரசாலையும் படிச்சேன். ஆனா படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அங்க மதரசால இருக்கும்போதே நான் பிபிஏ கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் எம்பிஏ ரியல் கோர்ஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் இல்லாம நம்ம வந்து ஒரு ரியலா நம்ம போய் காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லிட்டு எம்பிஏ வந்து மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் முன்னுரை உள்ளே நுழையும் முன் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஆமா, கரெக்ட். முன்னுரைனா என்ன பத்தியான ஒரு முன்னுரையா? என்ன பத்தியான முன்னுரை நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல. இப்ப என்ன பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நம்ம போயிடலாம். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். யாரோ ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா இன்னைக்கு அதானே உலக நியதி அதுதான். இப்போ வந்து ஒருத்தர் நல்லது சொல்றாருன்னு வைங்களேன், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நல்லது சொன்னா நீங்க எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு வேண்டாத ஒரு நல்லது சொன்னா நீங்க எடுத்துக்க மாட்டோம். இதுதான் இன்னைக்கு உலக நியதி. அதனால தான் வந்து நமக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேட்கறதுக்கு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு. இப்போ அலுமினியா மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ நான் முடிச்சேன். நியூ காலேஜுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட் அது. அதுக்கடுத்தது யூபிஎஸ்சி வந்து நாங்க ஒரு ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு ஃப்ரீயா தங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் எங்களுடைய இன்ஸ்டியூட்டுடைய பிரான்ச்சஸ்லேயே நாங்கள் ஒர்க் பண்ணோம். எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2020ல 2020ல வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே லாக்டவுன். ஓகே. என்னுடைய ஆய்வுகள் வந்து மதரசாவுடைய காலத்தில் 2004லேருந்து 9 வரைக்கும் ஆய்வுகள் செஞ்சோம். அப்புறம் காலேஜில் படிக்கும்போது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் விட்டுட்டோம். 2020ல இதில் ஏன் நம்ம நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது? இப்போ வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. எல்லா இன்ஸ்டியூட்டும் பூட்டிட்டாங்க. எந்த ஒர்க்கும் இல்லை. பேசிக் கம்யூனிட்டிஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது ஸ்டாக் மார்க்கெட்டில் போகலான்ட்டு 2020ல தான் ரொம்ப சின்சியராக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள எடுத்து வைக்கிறோம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மற்றவங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன, அதாவது தப்பாயிட்டா என்ன பண்றது? நம்ம வந்து இது ஹலால் ஹராம் உடைய விஷயம் வேற. நம்ம சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட நம்ம வந்து ஒரு குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசனைக்கு பிறகு ஒரு முஃப்தி சாப் திண்டுக்கல்ல யூசுஃபியா மதரசால முஃப்தி நிசாமுதீன் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல நீங்க நடத்துங்க, முறையா எப்படி செய்யுதுன்னு நடத்துங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேட்சஸ் ஆரம்பிச்சோம். ஆரம்பத்தில் இண்டிவிஜுவலா நான் என்னுடைய சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சைஃபாவோட டைப் பண்ணி அவங்க சைஃபாவுக்கு முழு அப்ராட்லயும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ்க்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அந்த மாதிரி கூட எடுத்திருக்கோம். ஆஹ் இந்தியன் மார்க்கெட் பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் உங்களுக்கு. இந்தியன் மார்க்கெட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறது அவங்க சொன்னாங்க. அது ஒன்று இருக்குது. ஓகே, நான் சொல்றது இருக்கு. என்னுடைய இந்தியாவை பத்தி நான் பெருமையா சொல்றதை விட ஸ்ரீலங்கன் அவங்க சொன்னது என்னன்னா, என்னால வந்து சவுதியில வந்து ஸ்டாக் புரோக்கிங் வந்து ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல சார், ட்ரேடிங் பண்ண முடியல. ஏன்னா இப்போதான் இங்க க்ரோ ஆயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரை நான் வந்து கன்சல்ட் பண்ணேன், ஆனா முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்களுடைய ஆரிஜின் கண்ட்ரி ஸ்ரீலங்கால பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல சார். ஸ்ரீலங்கால வந்து அந்த பிரசிடென்ட் வந்து நாட்டை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு, முடியல. ஆனா இந்தியா பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு டாப் 5 க்ரோயிங் எக்கானமியில் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு 4வது இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, 4வது ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு. நம்ம தான் வந்து 4வது பெரிய எக்கானமி. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதை பேசுவோம். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. பட் அவங்களால முடியல. ஆனா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, ஆல்ரெடி வந்து நம்ம தனியா சில பேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சைஃபா மூலியமா ஆல்ரெடி நம்ம 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ரியாஸா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணணும் இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து பிஹெச்டி பண்ணணும். பேம்கின்னு சொல்லி ஸ்பெல்லிங் தப்பா மிஸ்டேக்கன்லி இங்கே தப்பா வந்திருக்கு. இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து பிஹெச்டி பண்றதுக்காக மலேசியா போக இருக்கிறோம். என்னுடைய மென்டார் சார் சேமன் சலீம் சொல்லிட்டு அவங்க
ஒரு எஜுகேஷனிஸ்ட். அவங்கள பத்தி நீங்க கூட சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க தான் என்ன ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் உடைய இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பிஹெச்டி பண்ணுங்க இஸ்லாமிக் பேங்கிங் ஃபினான்ஸ்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அங்க போய் நம்ம ஜாயின் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னை பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு என்னால ஒரு கிளியர் கட்டான விஷயங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓகே சார். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சுச்சு சார். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓகே, ஹவு மச் ரிலையபிள் ட்ரேடர் யூ ஆர். எல்லாருமே முன்னாடி கேட்குற கேள்வி என்னன்னா, சில சமயம் அட்மின் கிட்ட அவங்க அனுப்புவாங்க, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி அவங்க நடத்துறாங்களே, அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்களா, அது அவங்க ரியல் டைமா அவங்களால காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நியாயமான கேள்விதான். ஓகே, இப்போ நான் நடத்துறேன் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேனா அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரிய வைக்கணுமா இல்லையா? மக்களுக்கு நம்ப வைக்கணுமா இல்லையா? இப்போ அதுக்கு என்னன்னு சொன்னா, என்னுடைய ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய அக்கௌண்ட் தான் இது. ஓகே, என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய அக்கௌண்ட் தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல ஷேர் ஆயிட்டு இருக்குது. இப்போ இங்க பாருங்க, என் பேர் இங்க ஜஹாங்கீர் முகமது உமர் அப்படிங்கிறது இருக்கா? இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய மார்ச் 31 வரைக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர் பத்தி பார்ப்போம், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இதுல வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட், என்னுடைய லாசஸ் போக ஒரு 3 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய லாசஸ் வந்து போக என்னுடைய ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1.69 lakhs. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1,70,000 அந்த ஒரு வருஷத்துல சம்பாதிச்சேன். சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் இவ்வளோ போயிடுச்சு, அதர் கிரெடிட் அண்ட் டெபிட்ஸ் இவ்வளோ போயிடுச்சு. நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அரௌண்ட் 1.4 lakhs. ஓகே, இது வந்து எப்போ இங்க டேட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 2023 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2024 மார்ச் 31 வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். சரி, அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் என்ன ஆச்சு சார்? இப்போ ரீசெண்டாக அதான் நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குது அப்படிங்கிற போது 2024 ஓகே மார்ச் ஏப்ரல் 1ல இருந்து ஓகே 2024 வெயிட் a minute. 2024 ஓகே மார்ச் 31st எடுத்துக்கும். டேட் வர மாட்டேங்குது. 2024 மார்ச் 31st 2025 மார்ச் 31 வரைக்கும். எரர் காமிக்குது. நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம். அப்போ ஒரு வருஷத்துடைய ப்ராஃபிட் என்னுடைய 1.4 lakhs. என்னுடைய அந்த டாக்ஸ், என்னுடைய லாசஸ், அதே மாதிரி டாக்ஸஸ்லாம் போக மீதி எனக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது. அடுத்த வருஷம் என்னாச்சு சார்? என்னால் வந்து 1.4 lakhs சம்பாதிக்க முடியல, அதை விட கம்மியாக தான் சம்பாதிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து லாஸ்ட் 6 months ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. ஓகே, இது என்ன என்ன காரணங்களால மார்க்கெட் வந்து ரொம்ப பேக்வேர்டா இருந்தது, ரொம்ப வாலட்டைலா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார். ஓகே, மேஜரா பார்த்தீங்க சொன்னா பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய வார். அதே மாதிரி அந்த வார் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு இஸ்ரேலுக்கும். ப்ளீஸ் டெல் அஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ். நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இஸ்ரேலுக்கும் அது அப்படியே ஈரானுக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு அந்த வார். அது ஒரு பிரச்சனை. ஓகே, அதே மாதிரி வந்து ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உலகத்துடைய எண்ணெய் தேவைகள்ல 30% எண்ணெய் கப்பல்கள் வந்து அந்த ஒரு ஜலசந்தி வழியா தான் வருது. ஓகேங்களா? இப்போ அந்த ஜலசந்தியை நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம். அது யாருக்கிட்ட இருக்கு? அந்த கண்ட்ரோல் வந்து ஈரான் கிட்ட இருக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன ஆகுங்கிறது தெரியல. இந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டை வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன், ட்ரம்ப் வந்தா என்ன பண்ணுவாரு, பைடன் வந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற கண்டினியூட்டி இப்போ வரைக்கும் அதனுடைய அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம போனதுக்கான ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது. லாஸ்ட் 6 months எல்லா ட்ரேடர்ஸையும் அது பாதிச்சிட்டு இருக்கு. அதுல நானும் ஒன்று, என்னையும் பாதிச்சிருக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து லாசஸ் உண்டாகல, எனக்கு ப்ராஃபிட் தான் இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு கடைசியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகே சார், ஆனா நீங்க உண்மையிலே சம்பாதிக்கிறீங்களா? நீங்க சம்பாதிச்சாதானே எங்களுக்கு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். சில பேர் அதை வெளிப்படையா கேட்டிருக்காங்க லாஸ்ட் பேட்சஸ்ல, சில பேர் அதை மனசுலயும் வச்சிருந்திருக்காங்க.
இருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு 1 இயரோடது காமிச்சிட்டேன். இன்னொரு லாஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் இயரோட தான் நான் உங்களுக்கு கடைசியில காமிக்கிறேன். சரிங்களா? ஞாபகப்படுத்துங்க. இன்கேஸ் நான் மறந்துட்டா கூட நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க. சரி. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது என்ன? இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து ஹெல்த்தியான கம்பெனியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. ஓகே. ஒரு நிறுவனம் வந்து ஆரோக்கியமான நிறுவனமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நமக்கு தெரியணும். இதை சில பேருக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை நீங்க வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய பாடியே வந்து ஹெல்த்தியா இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவோமோ நம்ம இப்போ பிஎம்ஐ பார்ப்போம். என்னுடைய பிஎம்ஐ எவ்வளோ, என்னுடைய பாடியில வந்து டயாபிட்டிஸ் இருக்கா, பிபி இருக்கா, என்னுடைய ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கா, என்னுடைய வெயிட் கரெக்டா, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோமா இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு நிறுவனம் வந்து ஹெல்த்தியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே. அடுத்தது என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனி வந்து எப்போ ஏறும் இறங்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மூமெண்ட்டை வாட்ச் பண்றதுக்கு, அந்த நிறுவனம் எப்போ ஏறும் இறங்கும்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனமா இருந்தா மட்டுமே போதாது. ஓகே, அது ஏறவும் செய்யணும் தானே. இப்போ வந்து இப்ப டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அதாவது ஐடி துறையிலேயே ஒரு டாப்பான நிறுவனம், அதுவும் டாடா குரூப்புடைய நிறுவனம். அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு மவுஸ் இருக்கும். இப்போ டாட்டாலலாம் வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டால் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி தான். அவங்களுடைய டென்யூர், அவங்களுடைய சேலரி எல்லாமே வந்து ஒரு சேஃப் செக்யூர்டாக இருக்கும், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ டிசிஎஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே, அது ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் வந்து ஏன் எல்லாரும் டிசிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பேர் கூட கேள்விப்படாத பல நிறுவனங்கள்ல பல பேர் வந்து முதலீடு செய்றாங்களே, அதுக்கான காரணம் என்ன? அது ஃபண்டமெண்டலி நல்ல நிறுவனமா இருந்தாலும் அது ஏற்றத்துக்கான அடையாளங்களை நமக்கு காமிக்கணும். அது ஏறப்போகுது இறங்க போகுது அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்வாங்க. ஓகே. அப்போ ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனமா ஹெல்த்தியா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அது எப்போ ஏறும் இறங்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. இது வந்து ஆல்ரெடி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல புதுசா பல பேர் இருக்கீங்கன்னா அவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் எதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நம்முடைய கிளாஸஸ்ல நம்ம நடத்துவோம். ஓகே. இது எப்படி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான்னு பார்க்கறது, இது எப்படி டெக்னிக்கல் மூவ் ஆகுதுங்கிறத பார்க்குது. இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? வாட் ஆர் தி அதர் ஃபேக்டர்ஸ் தட் இம்பாக்ட் தி மார்க்கெட்? ஓகே. வேற என்னென்ன காரணிகள் வந்து மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுது? ஓகே. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களும் இதை பத்தி நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் இது புது விஷயமா தான் இருக்கும். ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு புது விஷயமா தான் இருக்கும். ஆப்வியஸா ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க டைப் பண்ணவங்களுக்கும் இது புது விஷயமா இருக்கும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா, அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பிரிப்பாங்க பொருளாதாரத்தை. மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன? ஒரு குறுகிய வட்டத்தை பார்க்கிறது ஒரு மைக்ரோ எக்கனாமி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா முழு, அதாவது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து அவங்களுடைய வரவு செலவு ஏற்ற இறக்கங்களை பார்க்கறது மைக்ரோ, ஒரு சின்ன லெவல்ல. மேக்ரோனா முழு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுடைய விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்றதுங்கிறது மேக்ரோ. ஓகே. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்னு சொன்னா, இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்னா என்ன? ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை நீங்க நோட் பண்றீங்கன்னு வைங்களேன், இது வந்து மைக்ரோ. ஓகே. ஒட்டுமொத்த மார்க்கெட் உடைய ஏற்ற இறக்கங்களுக்கான காரணிகளை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னு வைங்களேன், அது வந்து மேக்ரோ ஃபேக்டர்ஸ். இப்போ மைக்ரோ ஃபேக்டருங்கிறத நம்ம எப்படி உதாரணமா புரிஞ்சுக்கலாம்? இப்போ பாருங்க, இது ஒரு நியூஸ். ஓலா எலக்ட்ரிக் அப், ஸ்டாக் ஜம்ப்ஸ் 4% ஃபாலோயிங் பிஎல்ஐ நாட் ஃபார் ஜெனரல், அந்த தேர்ட் ஜெனரேஷன் ஸ்கூட்டர்ஸ். ஓகே. ஓலாவுடைய, இப்போ நான் உங்களுக்கு ஓலாவுடைய சாட் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க. ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் சொல்லியிருக்கா. இப்போ இதோடைய சார்ட் பாருங்க. என்ன இருக்கு? நடுவில் வந்து ஒரு 2 நாள், லாஸ்ட் 3 டேஸா ஏறிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாள் இறங்கி இருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இது வந்து இறங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி திரும்ப ஏறி இருக்கு. ஓகே. லாஸ்ட் 3 டேஸா அது ஏறிட்டு இருக்கு. இது ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிஎல்ஐ வந்து தேர்ட் ஜெனரேஷன் ஸ்கூட்டர்ஸை
ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அனுமதி கொடுத்துட்டாங்க. பிஎல்ஐன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி டாபிக் அது. அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒன்னொன்னு அனுமதி வாங்கி வாங்கி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ ஓலாக்கு என்ன இருக்குன்னு சொன்னா தேர்ட் ஜெனரேஷன் ஸ்கூட்டரை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஓகே. இப்போ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தனால இதோடைய ஸ்டாக் உடைய பிரைஸ் என்ன இருக்குன்னு சொன்னா ஏறி இருக்கு. இது வந்து மைக்ரோ எக்கனாமிக், அதாவது அந்த நிறுவனத்தோட தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அடுத்தது என்ன? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சொன்னா பாருங்க, இண்டிகோ. இப்ப இண்டிகோ ஷேர் பிரைஸ் ஃபால்ஸ் ஆஃப்டர் ப்ரொமோட்டர் ஆஃப்லோட் ஈக்விட்டி வயா பிளாக் டீல். அதாவது இண்டிகோ நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்களா இல்லையா, அதை ஆரம்பித்தவர்கள், அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர்கள், இந்த உருவாக்கியவர்கள் என்ன பண்றாங்கன்னா தனக்காட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வெளியில விற்கிறாங்க. அப்போ ப்ரொமோட்டர் யார் அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாரோ அவரே விற்கிறாருன்னா என்ன ஆகும்? ஓகே. அவரே விற்கிறாருன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதனால பாருங்க லாஸ்ட் 3 டேஸா அதனுடைய ஷேர் பிரைஸ் கீழே இறங்கி இருக்கு. ஓகே. ஒரு நிறுவனத்துல நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாக் பிரைஸ்ல மாற்றங்களை உண்டாக்கும். சார், அப்ப நான் ஒவ்வொரு நிறுவனமா பார்க்க முடியுமா? இப்போ வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நிறுவனத்தையும் நான் பார்த்து என்னால் வந்து டிசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஒரு மார்க்கெட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து பணத்தை வந்து லூஸ் பண்றதுக்கும் காரணம் இடைவெளி என்ன தெரியுங்களா? அவர் எவ்வளவு நாலேஜ் கெயின் பண்றாரோ அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க சேரக்கூடியவங்கல்ல ஒரு 10 பேர் என்ன பண்றீங்க? நல்லா இன்டெப்தா அனலைஸ் பண்றீங்க. கிளாஸ் வந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 8:30ல இருந்து 8:45 வரைக்கும் கிளாஸ். ஓகே. அப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணத்தை விடுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? அவருடைய நாலேஜ். அவங்க எந்த அளவுக்கு நாலேஜ். இப்ப பாருங்க, இப்ப நீங்க இந்த ஓலாவை பத்தி நீங்க ஆல்ரெடி நியூஸ் படிச்சிட்டீங்க. ஓலாவோட நியூஸ் நீங்க பார்த்துட்டீங்க. ஓகே, தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு புது ஸ்கூட்டர், புது பிராண்டை லான்ச் பண்றதுக்கு. இது வந்து அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அட்வான்ஸாவே நீங்க போய் வாங்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே. சரி சார், என்னால இப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக்கும் இப்ப என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சார். பார்த்தா நமக்கு நல்லது, நல்ல நல்ல டெசிஷன் எடுக்க முடியும், நல்ல நல்ல கம்பெனிஸை நம்மளால வாங்க முடியும். ஆனால் இன்டெப்தா என்னால் பார்க்க முடியாது சார். நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கில் போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வந்து டைம்க்கு பார்க்க முடியாது. என்னுடைய ஆஃபீஸில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பொதுவா என்ன பண்ணுவாங்க சொன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. அதாவது முழு மார்க்கெட்டையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? இது ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இது எல்லா இடத்துலயும் உங்களால கத்துக்க முடியாது. இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லித் தரோம் இது எல்லாமே சொல்லித் தரோம். ஓகே. எஃப்ஐஐனா யாரு, டிஐனா யாரு, அவங்க எவ்வளவு மார்க்கெட்ல தாக்கத்தை உண்டாக்குறாங்க, ஜிடிபி growthனா என்ன, அதை பத்தி எங்க நான் தெரிஞ்சுக்கிறது, இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்ன, மானிட்டரி பாலிசி பை ஆர்பிஐனா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் ஈவெண்ட், இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கிளாஸஸ் டீட்டெயிலாக சொல்லி தருவோம். ஒரு சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். ஓகே. ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்? ஏன்னா அது என்னுடைய மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணி. உதாரணமாக பாருங்க, இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா மேலே வந்து டாரிஃப், ஓகே, வரி விதிப்பை அதிகமாக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் மீது, அதாவது இந்தியால இருந்து எந்த பொருட்கள் அமெரிக்காக்குள்ள வந்து ஏற்றுமதி ஆகுதோ, அங்க இறக்குமதி ஆகுதோ, இங்க ஏற்றுமதி செஞ்சு அங்க இறக்குமதி ஆகுதோ, அந்த நிறுவனங்கள் மீது 50% டாரிஃப் அவங்க போட்டுட்டாங்க. இது என்ன பண்ணிருக்கு? லாஸ்ட் 3 டேஸாவே மொத்த மார்க்கெட்டையும் வந்து கீழே தள்ளி விட்டுருக்கு. ஓகே. அதுக்கான ஆதாரம் என்ன? இங்க பாருங்க, நிஃப்டியுடைய சாட் நம்ம பார்க்கலாமா? நிஃப்டியுடைய சாட் பாருங்க. நிஃப்டியோட சாட் எங்க இருக்குது? இங்க இருக்குது. நிஃப்டி அப்படிங்கிறது சில பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு என்னன்னு தெரியாது. நம்முடைய மொத்த மார்க்கெட்டினுடைய ஒரு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா குறியீடுகள். அது ஏறுதா இறங்குதான்னு சொல்லி காண்பிப்பதற்கான இருக்கக்கூடிய குறியீடுகள். இப்ப லாஸ்டா அந்த 5 கேண்டில்ஸை பாருங்களேன், எல்லாமே ரெட்டா தான் இருக்கு. 4 ரெட்டா இருக்கு, ஒரே ஒரு சின்ன கிரீன் மட்டும் தான் இருக்கு.
அப்ப இந்த 4 நாள் மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணம் என்ன? ட்ரம்ப்புடைய டாரிஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவுடைய டாரிஃப்ங்கிறது முக்கியமான ஒரு காரணி. அமெரிக்காவுடைய டாரிஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணி. ஏன் சார் அமெரிக்காவுடைய டாரிஃப்ங்கிறதுனால நம்முடைய இந்திய மார்க்கெட் பாதிக்கப்படுது? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியால இருந்து என்ன பண்றோம், நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ், உதாரணமா நம்ம திருப்பூர் எடுத்துக்கோங்களேன். இப்போ திருப்பூர்ல இருந்து ஒரு டிஷர்ட் வந்து அங்க அனுப்புறோம். அந்த டிஷர்ட் வந்து $100 எங்கேயே அமெரிக்கால போய் இறங்கும் போது. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, 50% டாரிஃப் சொல்லிட்டாங்களா. அப்போ இது என்ன ஆகும், அமெரிக்காவுக்கு உள்ள மார்க்கெட்டுக்கு போகும்போது $150 அதோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம அனுப்பும்போது 100, அவங்க 50% டாரிஃப் போடுறாங்களா, 150. ஆனா இதே பார்த்தீங்கன்னு சொன்னா வியட்நாம், ஓகே, வியட்நாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா டெக்ஸ்டைல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. ஆனா அவங்களுக்கு இவ்வளோ டாரிஃப் இல்லை. அவங்க வந்து $100 ஒரு டிஷர்ட் அனுப்புறாங்கன்னு வைங்களேன். $100 டிஷர்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாரிஃப் வந்து 20% தான். அப்போ வியட்நாம்ல இருந்து வரக்கூடிய டிஷர்ட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட் நுழையும் போது வெறும் $120 தான். நம்முடைய டிஷர்ட் $150. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எந்த பொருட்களை வாங்குறதுக்கு அமெரிக்கன் பீப்புள் வந்து முன்னாடி வருவாங்க? ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான். ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. அப்போ வந்து எனக்கு $30 இங்கே மிச்சமாகுது. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே $120 டிஷர்ட் தான் நான் வாங்குவேன். அதனால என்ன ஆகுது, இந்தியாவுடைய பொருட்களுக்கு காம்படிட்டிவ்னஸ், அதாவது ஒரு போட்டியிடக்கூடிய அந்த வலிமை குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகும், நம்ம நாட்டில இருந்து அங்க போகக்கூடிய பொருட்கள் வந்து ஏற்றுமதிகள் குறையும். ஏற்றுமதிகள் குறைஞ்சா அந்த நிறுவனத்தினுடைய லாபம் பாதிக்கும். ஓகே, நிறுவனத்துடைய லாபம் பாதிச்சுச்சுன்னு சொன்னா அதுல முதலீடு செய்வறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய காசு அந்த நிறுவனத்துல முதலீடு செஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுப்பாங்க. அப்ப ஸ்டாக் பிரைஸ் வந்து ₹600 இருக்கக்கூடிய ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என்ன வந்துடும், இங்க ₹500 கீழே இறங்கிடும். ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்தியால இருந்து பல பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதிகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதுல பாதிப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு சில துறைகள் இருக்கு, பாதிப்புகள் கம்மியா இருக்கக்கூடிய துறைகள் சிலது இருக்கு. ஆனா மொத்தத்துல எல்லாருக்கும் பாதிப்பு. அதனுடைய தாக்கம் தான் கடைசி ஒரு வாரமா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்த 27ஆம் தேதி வந்து டெட்லைனா கொடுத்திருந்தாரு. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா எக்ஸ்டென்ஷன் நடக்கல. இவங்க என்ன காரணம் சொல்றாங்க, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு உக்ரைன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. நாங்க எவ்வளவு சமாதானம் பேசியும் அவங்களால எங்களை தடுக்க முடியல. ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சொல்லக்கூடிய விவாதங்களுக்கு ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும். ஆனா நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டர், ஆஸ் எ ட்ரேடரா நம்ம என்ன பார்க்கணும், ஓகே, ட்ரம்ப்புடைய டாரிஃப் இம்போஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கெட்டுக்கு அது பாதிப்பு. நம்முடைய மார்க்கெட்டுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடியவங்க பணத்தை வெளியே எடுத்துக்குவாங்க. பணத்தை வெளியே எடுத்தாங்க சொன்னா ஷேருடைய பிரைஸ் வந்து கீழே இறங்கும். அந்த நிறுவனத்துடைய பணம் பிரைஸ் வந்து கீழே இறங்கும். அந்த நிறுவனத்துடைய பிரைஸ் வந்து ஸ்டாக் உடைய பிரைஸ் கீழே இறங்குச்சுன்னு சொன்னா நம்ம இந்த நேரத்துல பணம் போட்டோம்னா நம்மளும் வந்து ₹600 வாங்கி அப்போ ₹500 இறங்கும் போது எனக்கும் ₹100 நட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். ஓகே. அப்போ வேர்ல்ட் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்களுடைய நாலேஜ், இப்போ வேர்ல்ட் லெவல்ல நடக்குது அப்படின்னு சொன்னா அர்மேனியாவுக்கும் ஆசர்பைஜானுக்கும் பிரச்சனை வந்தா அதையும் நம்ம போய் பார்க்கணுமா? வெனிசுலாவுக்கும் அதே மாதிரி வந்து அது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு மெக்சிகோக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதையும் நம்ம பார்க்கணுமா? அப்படி சொல்லி கேட்டா கிடையாது. ஓகே, இந்தியா வந்து எந்த நாடுகளுடன் பெரிய வணிக தொடர்புகள் வச்சிருக்கும். இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய இருக்கக்கூடிய லீடர் அவங்க. ஓகே, உலகத்துடைய பணக்கார நாடு அமெரிக்கா தான். உலகத்திலே டாப்பஸ்ட் எக்கானமி வந்து இவங்க தான். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா $81 பில்லியன் வந்து ஏற்றுமதி வணிகம் வருடா வருடம் நம்ம என்ன பண்றோம்னா, போன வருஷம் 2024ல இந்தியால இருந்து கிட்டத்தட்ட $84 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி நம்ம அமெரிக்காவுக்கு அமைச்சிருக்கோம். ஓகே, நம்ம நாடுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருட்கள்ல கிட்டத்தட்ட 16%லிருந்து 17% அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ இதுல இவங்க போட்டிருக்கிற டாரிஃப்னால இது எல்லாம் என்ன ஆகும், டேமேஜ் ஆகுங்கிறனால நம்ம மார்க்கெட்ல பாதிப்புகளை அதை உண்டாக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் ஏன் வந்து ரீசெண்டா மார்க்கெட் இறங்குது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சாதான் நான் எப்போ பணம் போடணும், எப்போ பணம் போடக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். இப்ப இறங்கக்கூடிய நேரத்துல யாராவது போய் பணம் போடுவாங்களா? இப்ப பொதுவா சொல்லுவாங்களா இல்லையா? அதாவது காத்தடிக்கிற நேரத்துல பொறி விக்கிறது முட்டாள்தனம். ஓகே, மழை பெய்யுற நேரத்துல வெள்ளம் விக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சம்திங் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகே, நம்மளே என்ன பார்க்கிறோம், ஒரு அறிவாளினா என்ன பண்ணுவான்,
அவன் மழை காலத்துல டீ கடை போடுவான், வெயில் காலத்துல ஜூஸ் கடை போடுவான். அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து பொழைக்க தெரிஞ்சவன் சொல்லுவோம். மழை காலத்துல ஜூஸ் கடையும் வெயில் காலத்துல டீ கடையும் போட்டா அது கரெக்டா இருக்குமா? இருக்காது. அப்போ எப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு வேணும். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை தாண்டி இந்த மாதிரியான குளோபல் ஃபேக்டர்ஸ் எது எது எல்லாமே வந்து மார்க்கெட்டை பாதிக்குதுங்கிற நாலேஜ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்பதான் என்னால சரியான டிசிஷன் எடுக்க முடியும். சரியான நேரத்துல உள்ள கொண்டு போய் பணத்தை போட முடியும். சரியான நேரத்துல வந்து நான் பணத்தை போடாம என்னுடைய பணத்தை என்னால பாதுகாக்க முடியும். இப்ப நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்திருப்பாங்க. இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்து ரெடியா இருப்பார். ஓகே, இது ஏறதுக்கான எல்லா சிக்னலும் கொடுக்குதுன்ட்டு. ஆனா கடைசியில பார்த்தா அது கீழே இறங்கிரும். என்னடா இது, நம்ம ஏறும்னு சொல்லி எதிர்பார்த்தோம், கடைசியில கீழே இறங்கிருச்சுன்னு சொல்லி நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபல் லெவல்ல நடக்கக்கூடிய, வேர்ல்ட் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு காரணியா இருக்கும். ஓகே. சரி, ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணி என்ன? ஏதாவது நம்முடைய மார்க்கெட் பாதிக்கப்படுறதுக்கு இப்போ அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். என்ன நடந்துட்டு இருக்கு? கேன் ட்ரம்ப் ஃபயர் ஃபெட் சீஃப் ஜெரோமி பவெல்? அதாவது இந்தியாவுடைய மத்திய வங்கியை நம்ம வந்து என்ன சொல்றோம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம், ஆர்பிஐ. அதே மாதிரி அமெரிக்காவுடைய மத்திய வங்கி என்ன சொல்லுவாங்க? ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, எஃப்ஆர். ஓகே. இந்த ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய வங்கி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? எல்லா வங்கியையும் கட்டுப்படுத்துவாங்க. ஓகே. அது வந்து எஸ்பிஐயா இருக்கட்டும், ஓகே, அல்லது வந்து ஆக்சிஸ் பேங்கா இருக்கட்டும். ஓகே. இந்தியாவில் எத்தனை வங்கிகள் இருக்கோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுக்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும், எல்லாத்தையும் இவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவுடைய வங்கிகள் என்ன ரேட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்கணுங்கிறத ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன கேட்டுட்டு இருக்காரு? இவர்கிட்ட இவர் தான் வந்து ஃபெடரல் ரிசர்வ் உடைய சீஃப். ஓகேங்களா? அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் உடைய சீஃப் இவர் தான், ஜெரோமி பவல்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் என்ன கேட்குறாங்க? நீங்க வட்டி வீதத்தை குறைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சார், வட்டி வீதத்தை குறைங்கன்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனை வரலாம். ஓகே. இவங்க வட்டி வீதத்தை குறைச்சாதான் நிறைய நிறுவனங்கள் வந்து லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. பிஸ்னஸை டெவலப் ஆச்சுன்னு சொன்னா நாட்டினுடைய வருமானமும் டெவலப் ஆகும். அப்படின்ட்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு? இவர்கிட்ட சொல்றாரு, நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஜெரோமி பவர் சொல்றாரு, அதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. அது வட்டி ரேட்டு குறைக்கணுமா குறைக்க கூடாதா அப்படிங்கிறத நாங்க பல விஷயங்களை பார்த்து தான் நாங்க முடிவு செய்வோம். அதனால தான் இந்த நியூஸ் வந்து இப்போ ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப்பால வந்து இங்கே ஜெரோமி பவல் ஃபெடரல் ரிசர்வ் உடைய சீஃபை பதவியிலேருந்து தூக்க முடியுமா அப்படிங்கிறது நியூஸ் வந்து இப்போ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுது? வட்டி வீதத்தை குறைச்சாங்கன்னு வைங்க. வட்டி வீதத்தை குறைச்சாங்கன்னா அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய பாசிட்டிவான நியூஸ் அது. ஓகே. உங்களுக்கு சந்தேகம் வரும், சார் அமெரிக்கால அவன் வந்து குறைக்கிறானா அது நமக்கு எப்படி பாசிட்டிவான நியூஸ்? ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அவங்க கிட்ட கடன் வாங்கி, அவங்க பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கும்போது கடன் வாங்கி அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்மள மாதிரி இந்தியா போல நாடுகள்ல இருந்து தான் வாங்குவாங்க. அப்ப நமக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும். நமக்கு நிறைய பிசினஸ் கிடைச்சிச்சுன்னா நம்முடைய நிறுவனங்களுக்கு லாபம் வரும். லாபம் வந்துச்சுன்னு சொன்னா அதோடைய மதிப்பு ஏறும், நிறைய பேர் முதலீடு செய்வாங்க, ஷேருடைய பிரைஸ் ஏறும். ஓகே. இப்ப இந்த மாதிரி என்ன சொன்னா வேர்ல்ட் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இப்ப ஏறுதுன்னா திடீர்னு ஏறுதுன்னு சொல்லி பணம் போடுவாங்க. இறங்குதுன்னா காரணமே ஏன் இறங்குதுன்னு சொல்லி தெரியாம கீழே அவங்க வித்துட்டு வெளியே வருவாங்க. ஆனா நமக்கு ஒரு கிளியர் கட்டான நாலேஜ் இருக்கணும். என்ன கிளியர் கட்டான நாலேஜ் இருக்கணும்? உலக அளவுல நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பாதிப்புகள் உண்டாக்கும். அமெரிக்காவுடைய பாலிசிஸ், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ், அது நம்முடைய மார்க்கெட்டை பெரிய பாதிப்புகள் உண்டாக்கும். அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய நமக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். சார் அவ்வளவுதானே சார், அமெரிக்கா மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, யூரோப்பியன் யூனியனும் இருக்கான். ஓகேங்களா? யூரோப்பியன் யூனியன் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 27 நாடுகள் சேர்ந்தது ஒரு யூரோப்பியன் யூனியன். ஓகே. 27 நாடுகள் சேர்ந்தது யூரோப்பியன் யூனியன். இவங்களும் நிறைய விஷயங்களும் நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி நம்ம அவங்களுக்கு சேரும், நம்ம நாட்டில இருந்து இறக்குமதி செய்றாங்க. அது பழங்களா இருக்கட்டும், இல்ல லெதர் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல டெக்ஸ்டைல் ப்ராடக்டா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், பல பொருட்கள் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி செய்றோம். இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்றோம். இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பாலிசிஸ் எந்த மாதிரி இருக்குது?
அது நம்முடைய மார்க்கெட்ல பாதிப்புகளை உண்டாக்கும். ஓகே. உதாரணமா பாருங்க, நார்வே அப்படிங்கிற நாடு. நார்வேங்கிற நாடு இதுவும் ஐரோப்பிய யூனியன்ல ஒரு நாடு. கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் டாலர் வந்து சாவரின் வெல்த் ஃபண்ட், அதாவது கவர்மெண்ட் கிட்ட 2 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இவங்க கிட்ட அமௌண்ட் இப்ப ரெடியா இருக்குது, வச்சிருக்காங்க, கையில வச்சிருக்காங்க. ஓகே. இது ஏன் இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு? இந்த 2 ட்ரில்லியன் டாலர்ல இருந்து ஒரு பகுதியே அவங்க இஸ்ரேல்ல முதலீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து காசால செய்யக்கூடிய அநியாய அட்டூழியங்களுக்காக அந்த நிறுவனங்கள்ல இவங்க செஞ்சிருக்கிற முதலீடுகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க அதான் சொல்லியிருக்காங்க, நார்வேஸ் 2 ட்ரில்லியன் சாவரின் வெல்த் ஃபண்ட், தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், இஸ் டைவெஸ்டிங் ஃப்ரம் இஸ்ரேலி கம்பெனிஸ் ஓவர் தி ஜெனோசைட் இன் காசா. காசால அவங்க வந்து இனப்படுகொலை செய்துட்டு இருக்கறனால அந்த நாடுகள்ல இருந்து தன்னுடைய பணத்தை வெளியெடுக்கிறாங்க. இப்போ 2 ட்ரில்லியன்ங்கிறது பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுங்களா? முழு இந்தியாவுல பாதி இது. நம்ம முழு இந்தியாவை இந்த 2 ட்ரில்லியன் டாலரை வச்சு நம்ம முழு இந்தியால பாதி இந்தியாவை வாங்கிடலாம். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஒரே ஒரு நார்வேங்கிற நாடு கிட்ட மட்டும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நார்வேவுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்க சொன்னா அதிகபட்சமா 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் இருக்கும், அவ்வளவுதான். நம்முடைய திருச்சியுடைய பாப்புலேஷன் இருக்கும், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, திருச்சி அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு பாதி இந்தியா அளவுக்கான பணத்தை கையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன யோசிப்பாங்க? நம்ம நாட்டுல வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா முதலீடு செய்யலாமா அப்படின்னு. இப்ப நம்முடைய பிரதமர் பல நாடுகளுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் செய்றாரா இல்லையா? நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம். கனடாக்கு போறாரு, யூரோப்புக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு, என்ன போறாரு? இப்ப என்ன கேட்கறாரு? எங்க நாட்டுல வந்து முதலீடு செய்யுங்கன்னு தான் போய் கேட்கறாரு. ஓகே. இப்போ நம்ம நாட்டுல வந்து முதலீடு செய்யறதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க வருவாங்க. அப்ப அவங்க நாடுகள், அந்த அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய மார்க்கெட்டும் ஏறும். உதாரணம் பாருங்க, இப்ப ஜெர்மனி, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கா இல்லையா? இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேயே வந்து ஜெர்மனி பாத்தீங்கன்னா உலகத்திலே 3வது பெரிய எக்கானமி. கிட்டத்தட்ட வந்து 4 ட்ரில்லியன் டாலர் இவங்களுடைய ஜிடிபி. இவங்களுடைய ஜிடிபினா என்ன? இப்போ நீங்க அதெல்லாம் பெருசா நீங்க வந்து தியரி அதெல்லாம் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். ஒரு நாட்டினுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சொத்து மதிப்பு என்ன? இப்போ என்கிட்ட வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா என்னுடைய சொத்து மதிப்பு 50 லட்சம் ரூபாய். இப்போ ஜெர்மனியுடைய சொத்து மதிப்பு 4 ட்ரில்லியன் டாலர்னு யோசிச்சு பாருங்க. இவங்க தேர்ட்ல இருக்காங்க, நம்ம இந்தியா ஃபோர்த்ல இருக்கும். கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா 4வது இடத்துல இருக்கு. ஆனா வெறும் வந்து ஒரு 10 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஜெர்மனி 3வது இடத்துல இருக்கு. இப்ப இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சமா காசு வச்சிருப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்கும். அப்ப இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. அதை நம்ம சரியா கவனிச்சோம்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு அது வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே. இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொன்னது நான் அமெரிக்காவுடைய எக்ஸாம்பிளையும் யூரோப்பியோட எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை தாண்டி வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினா என்ன, கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்ன, ஜிடிபி growthனா என்ன, எஃப்ஐஐ, டிஐ, இதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக நம்ம கிளாஸ்ல படிப்போம். அப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை தாண்டி வேற எந்தெந்த காரணிகள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம். ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எப்போ உள்ள பணத்தை கொண்டு வரணும், எப்போ நம்ம பணத்தை வெளியே எடுக்கணுங்கிற நாலேஜ் என்ன ஆகும் நமக்கு வந்து புரிய வரும், நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சில பாலிசில எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்டா நடந்த ஆகஸ்ட் 15 நடந்த சுதந்திர தின விழால பிரைம் மினிஸ்டர் மோடி கூட என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய ஜிஎஸ்டியை நாங்க என்ன பண்ண போறோம்னா குறைக்க போறோம். ஜிஎஸ்டி நாங்க என்ன பண்ண போறோம்? குறைக்க போறோம். இப்போ இது என்னது? இது வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ பாசிட்டிவான நியூஸ்னா என்ன ஆகும்? எந்த நிறுவனங்களுக்கு முதல்ல பயனடையுமோ அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் ஏற்றமடையும். ஓகே. இப்போ அந்த மாதிரியான எந்த நிறுவனங்கள் பயனடைய போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு? ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் வாகனங்களுடைய உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். உதாரணமா அசோக் லேலேண்ட். அசோக் லேலேண்டுடைய ஷேர் பாருங்க, கிட்டத்தட்ட எங்க இருந்து எங்க போயிருச்சு? 115 ரூபா இருந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 130 ரூபா போயிருச்சு. ஓகே. 115 ரூபால இருந்து எங்க போயிருச்சு? 130 ரூபா வரைக்கும் போயிருச்சு. அப்போ வந்து 110 ரூபால 15 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 10 to 15% நடுவில் வரும். ஓகே. ஒரே வாரத்துல ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து
10% 15% ஏறிச்சு. அப்ப இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்தெந்த முடிவுகள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்கும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜிஎஸ்டி என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 4 ஸ்லாப் இருக்கு. அதான் 5, 12, 18, 28. ஓகே. இதுல பெரும்பாலான அதாவது நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 18லயும் 12க்கு கீழே வரும். இந்த ரெண்டையும் தூக்க போறாங்க. ஓகே. இந்த ரெண்டையும் என்ன பண்ண போறாங்கன்னா தூக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. கூடிய சீக்கிரத்துல வந்து தீபாவளி பிரைஸா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருந்தாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தகவல் வெளியே வந்துருச்சு. அது என்ன அந்த தீபாவளி பிரைஸ் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி உடைய ஸ்லாப் எடுக்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து அமெரிக்காவுடைய பாலிசிஸ்னால இந்திய மார்க்கெட் வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த உதவிகளும் வரலன்னா மார்க்கெட் வந்து இன்னும் அடி வாங்குங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, நம்முடைய மார்க்கெட்டை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த செக்டார் வந்து பாசிட்டிவா போக போகுது, நெகட்டிவா போக போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நிறுவனத்துல நம்ம முதலீடு செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த அசோக் லீலாலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. அசோக் லீலால பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி 130 ரூபாய்க்கு நாங்க வித்தோம். 120 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி 130 ரூபாய்க்கு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த சம்திங் கேப்ல நாங்க ஸ்டாக்ஸை வித்தோம். ஏன் ஏன் சொன்னா அரசாங்கம் அறிவிச்ச ஒரு விஷயம் அந்த செக்டாருக்கு அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும் வாங்கினாங்க. எல்லாரும் எல்லாத்துடைய ஸ்டாக்ஸும் மேலே ஏறிச்சு. அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம வந்து இதுல நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரியான நேரங்கள்ல கைகட்டி வாய் மூடி நம்ம உட்கார்ந்து இருக்கணுங்கிறத டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கிளாஸ்ல நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய கிளாஸ்ல வந்து ரெண்டு விதமான, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இருக்கு. ஒன்று வந்து ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க இந்த ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஓகே. இது பெருமைக்காக இல்லை. இது இந்த இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா எடுத்திருக்கோம். ஓகே. ஷரியாவுடைய முறைப்படி எப்படி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, இது மொத்தமாவே இது சூதாட்டம், இது கூடாதுன்ட்டு போயிடுறாங்க. சில பேர் வந்து கண்ணை மூடிட்டு வந்து எல்லாரும் மாதிரியும் என்ன பண்றாங்கன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50% வந்து பர்மிசபிள் ஆஸ் பர் ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. 50% என்னன்னு சொன்னா நான் பர்மிசபிள் இதுல இருக்கு. அப்ப எது பெர்மிசபிளோ அதுல நம்ம முதலீடு செஞ்சு நம்ம லாபம் சம்பாதிச்சு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவோம். எது வந்து கூடாதோ கண்டிப்பா நம்ம அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா என்னதான் கோடி ரூபாய் கிடைச்சாலும் அது ஹராம் ஹலாலா இல்லைன்னு சொன்னா அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அப்ப எந்த 50% வந்து ஹலாலு செய்யலாம் கூடாது, எது வந்து கூடும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸஸ் நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். அது எங்க பார்க்கணுங்கிறத சொல்லுவோம். ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் என்னன்னு சொன்னா, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது இன்டர்நேஷனல் அண்டு நேஷனல் இம்பேக்ட்ஸ். ஓகே. உலக அளவில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்கள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்கும், அதே மாதிரி உள்ளூர்ல நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு கிளாஸஸ் அனாலிசிஸ், இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு நம்ம இங்கே கொடுக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட் பேட்சஸ்ல எல்லா இடத்துல இருந்து 99.99% வந்து நாங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஜெனியூனான ரிவ்யூஸ் கேட்போம். அதில் 99% 99 எத்தனை 9 வேணா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து டைமிங் விஷயத்துல கேட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் 6 பேட்சஸும் வந்து காலையில நடத்தணும், 7 to 8. அப்போ சவுதியிலேருந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த டைம் கன்வீனியன்ட்டாக இல்லைன்னு சொன்னனால தான் சரி பேட்சஸை நம்ம வந்து ஈவினிங்க்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிசைட் பண்ணி இந்த பேட்சஸ் தான் ஈவினிங்ல இருந்து வரும். ஓகே. இந்த பேட்சஸ் தான் ஈவினிங்ல இருந்து வரும். ஓகே. இப்போ நம்ம ஒரு சாம்பிள் டூல் நம்ம பார்க்கலாமா. சாம்பிள் டூல்னா என்ன, இந்த மாதிரியான ட்ரம்ப்புடைய பாலிசிஸ்னால நம்ம அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ட்ரம்ப் இந்த மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வர போறாரு, அதனால தாக்கங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி அட்வான்ஸா நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நெகட்டிவான பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கீழே இறங்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, இவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இவங்களும் ஒருத்தாங்க. இப்ப ட்ரம்ப்புடைய டாரிஃப்னால என்ன ஆயிட்டு இருக்குன்னா இவங்களுடைய நிறுவனத்துல பெரிய பாதிப்புகள் உண்டாயிட்டு இருக்கு. ஓகே. சில நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படல. எந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படல அப்படின்னா ஃபார்மா செக்டர்ஸ். ஃபார்மா செக்டர்ஸ் அப்படிங்கிறது மருந்து நிறுவனங்கள். இப்ப மருந்து நிறுவனங்களின் மீது அமெரிக்கா டாக்ஸ் போட முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கே சிரமமாயிரும்.
ஓகே, அப்ப அவங்களுடைய மக்களே வந்து அதிகமா வந்து பணம் கொடுத்து மருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப அதனால பாருங்க, விம்டாஸ் லேப் என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இருக்கு. ஏன்? ஏன்னா ட்ரம்ப்புடைய டாரிஃப் இந்தியாவுடைய ஃபார்மா செக்டரை பாதிக்காது. ஏன்னா அவங்க என்ன 50% டாரிஃப் போட்டிருக்காங்களோ அது வந்து மருந்து நிறுவனங்கள் மீது பொருந்தாது. இப்ப மருந்து நிறுவனங்கள் மீது பொருந்தாதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பெரும்பாலான நிறுவனங்கள் இன்னைக்கு ரெட்டுல கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த விம்டாஸ் லேப் அப்படிங்கிறது என்ன இருக்கு, பாசிட்டிவா மேலே ஏறி இருக்கு. 3 நாளா யோசிச்சாங்க இவங்களுக்கும் அந்த மாதிரியான டாக்ஸஸ் போடுவாங்களான்ட்டு, ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்கு போடல. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுது, ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்ப அது மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணணும், எந்தெந்த நிறுவனங்களுக்கு சாதகமான பாதகமான சூழ்நிலைகள் உருவாகுது நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளால சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை மட்டும் வச்சு நம்மளால சரியான ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்க முடியாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் குளோபல் ஃபேக்டர்ஸ் அண்ட் லோக்கல் ஃபேக்டர்ஸ், உலக அளவுலையும் அதே மாதிரி உள்ளூர் அளவுலையும் எந்தெந்த காரணிகள் மார்க்கெட்டை பாதிக்குது அப்படிங்கிறத தெரியணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து எஃப்ஐஏ இருக்குது, டிஏஏ இருக்குது, மானிட்டரி பாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம கத்துட்டோம்னு சொன்னா, அதுக்காக நம்ம ஒரு மெனக்கெடல் நம்ம செய்யறோம், அதுக்காக ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னா நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் சூப்பரா இங்க இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கான ஒரு ஆப்ஷனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. ஒண்ணு இது ஹலால், அந்த ஹராம் அந்த மாதிரி விஷயத்துல போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க இது சூதாட்டம் அப்படின்ட்டு நினைச்சு போயிட்டாங்க. ஆனா இதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கை தரங்களை உயர்த்தின எத்தனையோ மக்கள் இருக்காங்க. 1980s 90s யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான பெரிய வசதிகள் அப்போ கிடையாது. ஒரு இன்டர்நெட் கிடையாது, ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிங் ஃபோன் இருக்கும். அந்த ரிங் ஃபோன்ல எல்லாம் ட்ரேட் பண்ணி இன்னைக்கு வந்து நான் உங்க எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டியார் கம்யூனிட்டி, ஓகே, காரைக்குடி செட்டியார்லாம் இன்னைக்கு ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்காங்கன்னா காரணம் என்ன, அவங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டடா அவங்க அட்வான்ஸா யோசிப்பாங்க. ஓகே, அவங்கெல்லாம் 1990களில் அவங்க வாங்கி போட்ட ஷேர் இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பை பல மடங்குகளா என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு மாத்திருச்சு. பல மடங்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஏத்தி காமிச்சிருச்சு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க நமக்கு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் சரியா ரீதியாக நம்ம கத்துக்கணும். வெறும் வந்து சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, அந்த வருமானம் நமக்கு ஹலாலான வருமானமாகவும் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அந்த வருமானத்தை கூட நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த ஹலாலான வருமானத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோர்சஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயிலாக நம்ம படிக்க போறோம், நடத்தி கொடுக்க போறோம். ஆஹ் இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ என்னன்னா, இதுதான் நம்மளுடைய டாப்பிக்கா இருக்கும், மேஜர் டாப்பிக்கா இருக்கும். ஒரு 13 14 டாபிக்ஸ் வந்து நம்ம இங்க கவர் பண்ணுவோம். அதே மாதிரி 27ல இருந்து 28 கிளாஸஸ், அதாவது ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் சேர்ந்து வரும். ஓகே, சனி ஞாயிறு கிளாஸ் இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் கிளாஸஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான். நீங்கள் ஈவினிங் வந்து 7:30 டு ஆல்மோஸ்ட் 8:30 இருக்கும். உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அவங்களால அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இன்கேஸ் வந்து ஆஃபீஸில் லேட் ஆயிடுச்சு வர முடியலன்னா அவங்களுக்காக நாங்கள் தனியாக ரெக்கார்டிங்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு ஸ்கில் வேணும் சார் அப்படின்னா, பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். நாங்கள் நடத்தின ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மௌலவி அட்டன் பண்ணாரு. அவர் 5வது தான் படிச்சிருந்தார். அவர் எப்படி நாங்கள் புரிஞ்சுக்குவாருன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னது, நான் 3 தடவை 4 தடவை அந்த வீடியோஸை பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் போதும், நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கோர்சஸை கற்றுக்க முடியும். ஒரு தடவை ஒரு ஒரு செஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் 3 மாதம், அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து 1.5 மாதம் கிளாஸஸாக நடத்துறீங்க, அதுக்கப்புறம் 1.5 மாதம் எங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்றீங்க, 3 மாதத்துல ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதாவது கரையில உட்காந்து மீன் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸுடைய சாராம்சம். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல். நீங்க எத்தனை காலங்கள் இதுக்கு கொடுத்தாலும் அது பத்தாது, நான் முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம இந்த 3 மாசம் என்ன பண்ண போறோம், கரையில உட்காந்து சின்ன சின்ன மீனை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத கத்துக்க போறோம். அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆழ்கடலுக்குள்ள போய் எப்படி மீன் பிடிக்கணுங்கிறத நம்ம அட்வான்ஸ் கோர்சஸ்ல பார்ப்போம். நாங்களும் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சைஃபா மூலியமாவே அட்வான்ஸ் கோர்சஸ் கொண்டு போறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் கொண்டு போல ஒரு சில காரணங்களால. அப்ப இந்த பேசிக் கோர்சஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப யாரும் கேட்டாங்களா சார் பர்சன்டேஜ்ல சொல்லுங்க அப்படி சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க எடுக்க முடியும், 3 4 அதிக
3%, 4%, 5% வரைக்கும் உங்களால இங்க எடுக்க முடியும். புரியுதுங்களா? 3%ல இருந்து 5% வரைக்கும் உங்களால இங்க தாராளமாக வந்து எடுக்க முடியும். ஓகே. சரி சார், இப்போ வந்து இந்த 3%ல இருந்து 5% சொல்றீங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது வந்து இது கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு சொன்னா இந்த பர்சன்டேஜ்ங்கிறது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. சரி, ஓகே. இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எனக்கு எவ்வளவு வந்து இன்கம் வந்தது அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு காமிச்சிடலாம். ஓகே. 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு இன்கம் ஸ்க்ரீன் ஜென்ரேட் தெரியல பண்ண சார். அதான் ஒரு நிமிஷம் தான். ஓகே. 2023-24ல எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத காமிச்சோம். இப்போ 2024 ஏப்ரல் 1ல இருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் இன்னமும் இரவு தான் காமிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சார். அந்த இது கோர்ஸ் ஆஃபர் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இது வந்து 7th பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் மார்னிங் பேட்ச் தான் நம்ம வச்சுருந்தோம். மார்னிங் வந்து டைமிங் என்ன சார், என்ன டைமிங் வச்சுருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து 7 to 8, 8 o'clock வரைக்கும் வச்சுருந்தோம் காலையில். ஓகேங்களா? அப்போ சவுதியில வந்து நிறைய பிரதர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்க இந்தியாவில் வந்து 7 o'clock சார், எங்களுக்கு வந்து 4 மணிக்கு சார், விடிய காலை 4 மணி. நாங்கள் உட்கார்றதே ரொம்ப இதாக இருக்குது சார், கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ கூட ரெக்கார்டிங்காகவே அந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு வந்து ஈவினிங் பேட்ச் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன் நாங்கள் மார்னிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஃப்ரெஷ் டாப்பிக்காக இருக்குமே, கொஞ்சம் எல்லாரும் காலையில் எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் மோர் ஓவர் வந்துட்டு எல்லாமே ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு ஃப்ரீயாக ஈவினிங் கூட நாங்கள் கற்றுக்குவோம் சார், ஈவினிங் பேட்ச் வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம ஈவினிங் பேட்சஸ் வச்சோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஈவினிங் டைம் வந்து இதே மாதிரி 7:30 to 8:30 டெய்லி 1 hour இருக்கும். இதில் 2 weeks தியரி கிளாஸ், 2 weeks ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 வாரம் சொல்லி கொடுத்ததை அடுத்த 2 வாரத்தில் உங்களையே ட்ரைனிங் பண்ண வைக்கிறதுக்கான அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, ஒரு பேட்சில் வந்து 30 பேர் தான் நம்ம எடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால வந்து மோரோவர் 22 சீட்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு 8 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஜாயின் பண்ணவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. ஸோ போன பேட்சஸ்லாம் வந்து 15,000 அந்த மாதிரிலாம் ஃபீஸ் வச்சிருந்தோம். ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதே ஆஃபர் வந்து உங்களுக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் 15,000 பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வெறும் 5,000 பே பண்ணீங்கன்னா போதும். இந்த 1 மந்த்துக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 1 மந்த் படிக்கிற அந்த கிளாஸஸை அப்படியே ரெக்கார்டட் பண்ணி, இப்போ இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கல்ல ஜூமில், அதே ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 1 மாதம் கிளாஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு 2 years வேலிடிட்டி வரைக்கும் கொடுத்துருவோம். இந்த 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். திடீர்னு கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ டாபிக்ல போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 2 வருஷம் வேலிடிட்டி. உங்கள் ஃபோன்லேயே நாங்கள் வந்து ரெக்கார்டட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு, இப்போ இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். Day 1 கிளாஸ் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸஸ் அன்னைக்கே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இது மந்த் எண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து மந்த் எண்டா இருக்கு அப்படி, கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் தான் பே பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா,
ஒரு 2000 வந்து நீங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து ரிமைனிங் 3000 பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸஸை வந்து, சார் நான் பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா, சேட்ல இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க, அந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த குரூப்லேயே வந்துடும். ஸோ 2 பேர் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ பே பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதை அனுப்புறப்போ உங்களுடைய ஃபுல் நேம் எனக்கு அனுப்பி கொடுங்க. ஏன்னா நேம் எதுக்காக அப்படின்னா, அந்த நேம்ல தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மான் அப்படின்னா ரஹ்மானே நிறைய ரஹ்மான் இருப்பீங்க, சுரேஷ் அப்படின்னா நிறைய சுரேஷ் இருப்பீங்க. ஸோ அப்போ எந்த பர்சனுக்கு ரெக்கார்டிங் வந்து ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லை புது ஃபோன் மாத்திட்டீங்க, ரெக்கார்டிங்கை திருப்பியும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட வரலாம். அப்போ நான் உங்களுக்கு ஏற்றி கொடுக்கறதுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மட்டும் நான் கேட்பேன். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அதனால பேமெண்ட் 2 பேர் இப்போ பண்ணியிருக்கீங்க. பண்ணவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் எனக்கு அனுப்பி கொடுங்க. சரி, இன்னைக்கான கிளாஸஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, சாட்ல கேளுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் விமென்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் முன்னாடியே இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே சொன்னேன். விமென்ஸ் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா போன பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 விமென்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால விமென்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். விமென்ஸ் நீங்கள் உலமாவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, சில டவுட் கேட்டிருக்காங்க. இன்ட்ராடே கமாடிட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் ஒன்றா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே தனித்தனி. கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, இதை பற்றியான ஒரு அறிமுகம் நம்ம கிளாஸில் கொடுப்போம். ஓகே, கமாடிட்டி சொல்லி தருவோம் அப்படின்ட்டு இல்லை, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கமாடிட்டி, ஃபாரெக்ஸு, அதே மாதிரி வந்து இது கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்து ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே வராது. அது ஏங்கிறது நான் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபார் எ லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றதுனாலும் எப்படி பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து எஸ்ஐபி இருக்குதா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம், உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அதே மாதிரி மந்த்லி மந்த்லி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம முக்கியமாக இதில் கொடுப்போம். ஓகே, விச் ஒன் கம் ஷரியா ஃபாரெக்ஸ், அதாவது டீட்டெயிலாக சொல்லணும் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, கமாடிட்டிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஹலாலா நான் ஹலாலா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு ஆதாரமும் காமிக்கணும். ஓகே, அதை தனி ஒரு செஷனாக நம்ம நடத்துவோம். இது ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது, வேர்ட் ஆஃப் மவுத்தை நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து முதல்ல வந்து ஃபாரெக்ஸ் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணும், கமாடிட்டி மார்க்கெட்டை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபத்துவாக்கள் என்ன வந்திருக்குங்கிறத அவங்களுக்கு காமிச்சு இது கூடும் இது கூடாதுங்க சொல்றது தான் கரெக்டான வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். Okay, நம்ம கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது தனி செஷனாக நம்ம நடத்தும். ஓகே, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு நான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த சில ஓரியன்டேஷனும் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா எனக்கு ரீச் பண்ணுங்க. அதோடைய வீடியோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நான். அடுத்த ஒரு என்ன டவுட் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட். ரெண்டுலேயும் வந்து நம்ம ஒரு உதாரணமாக சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நீங்க முதலீடு செய்வீங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து அவங்க முதலீடு செய்வாங்க.
ஓகே, உங்க உங்க நீங்களே உங்க பணத்தை வச்சு முதலீடு செஞ்சா அது ஸ்டாக் மார்க்கெட். மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சார் அப்போ நான் பண்றதை விட ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணது நல்லதானே இருக்கும். அதுல சில ப்ளஸ் மைனஸ் இருக்கு, நம்ம பண்றதுலயும் சில ப்ளஸ் மைனஸ் இருக்கு. என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நடத்துவேன். இப்ப எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஷரியா ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே வருங்கிறது நம்ம தனியாக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற கிளாஸை நடத்துவோம். என்ஆர்ஐ கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ஆப்ரேட்டான்னு கேட்டால் முடியும். என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக சொன்ன என்ன விஷயம் கரெக்டாக அவங்க என்ன ப்ராக்டிக்கலாக சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் லீவில் ஏதாவது ஊருக்கு வரும்போது நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்ஆர்ஐஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் வந்து நான் கஸ்டமருக்கு யார்ட்டையும் பேசினேன். அந்த ஆடியோஸை வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணேன். அவங்க அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஆனால் சிம்பிளாக நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சுட்டு அங்கே போயிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆரம்பிக்கும் போது மட்டும் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்து கூட என்ன பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். பாசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம எப்போவுமே இதில் இன்கம் வருமா சொன்னீங்க, 5% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு. அது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு பேங்க்ல நீங்க வந்து ஒரு எஃப்டியில் போறீங்கன்னு வைங்களேன், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போறீங்கன்னு வைங்க. அவங்க உங்களுக்கு இயர்லி எவ்வளோ கொடுப்பாங்க ரிட்டர்ன்ஸு? ஒரு 8% தான். 8% டு 9% தான் இயர்லி ரிட்டர்ன்ஸு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கே நான் உங்களுக்கு காமிச்சேன், 4% ஏறி இருக்கு. ஒரு ஸ்டாக்கே என்ன பண்ணியிருக்கு, 4% ஏறி இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து 20%லாம் ஏறும். ஓகே, நம்ம 20%க்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக 4%, 5%, 8%, 10% உடைய மார்க்கெட்லாம் அந்த ஸ்டாக்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது உங்களால் ஈஸியாக இந்த 3, 4, 5% ஆஃப் ரிட்டர்ன்ஸை மந்த்லி எடுக்க முடியும். கரண்ட் இயர் என்னையும் சொல்றேன்னு சொன்னீங்க. அதுதான் நான் இது எரர் காமிச்சிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த இதை பார்த்தா சம்திங் வென்ட் ராங், சம்திங் வென்ட் ராங்னு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு தெரில. ஓகே, கிட்டத்தட்ட அதே தான். ஓகே, லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் சம்பாதிச்சது சம்பாதிச்சோம். பட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ரீசன் என்னன்னு சொன்னால் கடைசியாக அந்த இஸ்ரேல் வாரு, ஈரான் வாரு, ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் இதனால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அது கம்மியாயிருச்சு. அதுக்கான காரணமும் இருக்குது. அதை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வில் ஹெல்ப் டு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட். தாராளமாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன பண்ணணுங்கிறத நம்ம அக்கௌண்ட் ஹேண்டிலிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு தனியாக கிளாஸ் வச்சுருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி ஸ்டாக்ஸ் வாங்கணும், எப்படி விற்கணுங்கிறது தனியாக ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் 5 லட்ச ரூபா பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் 5 லட்சம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 50,000 கூட பண்ணலாம். இப்போ நான் 50,000 பண்ணுறேன்னா நீங்கள் 50,000 பண்ணணும் தேவையில்லை. ஒரு 10,000 பண்ணி ஆரம்பத்தில் ட்ரைனிங் எடுக்கலாம். நம்ம பர்சன்டேஜ் தான். 10,000 பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 4% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா மாதத்துக்கு 400 ரூபா. 40,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 4% ப்ராஃபிட் வரணும்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 1,600 ரூபா. ஒரு 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 4% ப்ராஃபிட் வருதுன்னா அது ஒரு 16,000 ரூபா. பர்சன்டேஜ் தான் நமக்கு இங்கே விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுதான். ஐபிஓங்கிறது தனி டாபிக், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஐபிஓங்கிறது நல்ல ஐபிஓ எது, அதே மாதிரி வந்து ரிஸ்கியான ஐபிஓ எதுங்கிறத நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கிளாஸில். டிமேட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பேங்க்கில் பணம் போகிறதுக்கு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களே, நீங்கள் டேரெக்டாக போய் எஸ்பிஐயில் இருந்தாங்க பணம் வைங்க அக்கௌண்ட்டில் போகணும்னு சொல்ல முடியுமா? இல்லை. நீங்கள் முதல்ல அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட். இதை பற்றியான எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு நம்ம கிளாஸ், இன்னொரு செஷன் இருக்குல்ல நாளைக்கு, அதில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். டிமேட் அக்கௌண்ட்னா அந்த மூலியமாக தான் நீங்கள் ஷேர்ஸை வந்து பை பண்ணவும் செல் பண்ணவும் முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட் ஹலால் இல்லை. ஏன்னா அதுதான் தெளிவாக சொல்லிடுறாங்களே வட்டின்னு சொல்லிட்டு. எது வெளிப்படையாக தெளிவாக வட்டின்னு சொல்லி வந்துடுதோ அது நமக்கு வந்து ஹலால் இல்லை அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வரும். ஓகே, அவங்க வட்டி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, அடுத்த வருஷம் அவங்க உங்களுக்கு 1,08,000 கொடுக்குறாங்கன்னா 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 8% வட்டின்னு தான் அது அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இன்னும் நாளைக்கும் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கு. நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மேஜரான மெத்தடாலஜிஸ், அதாவது டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். இந்த எந்தெந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஏன்னா வந்து இப்போ எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே நம்மளால டீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நாளைக்கு இன்ஷால்லா அந்த முதல் கிளாஸ் மாதிரியே நாளைக்கு இருக்கும். எந்தெந்த டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து நிஃப்டின்னு என்னன்னு தெரியாது, சென்செக்ஸ்னு என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அங்கே கொடுப்போம்.
ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நாளைக்கும் இதே டைம் 7:30க்கு வந்து ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வேற யாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டா சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நேம் என்ரோல் பண்ணி நான் பேமெண்ட் வந்து 2 டேஸ்ல பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா. ஸோ ஜஸாக்கல்லா ஹைர் அட்டன் பண்ண தேங்க்யூ. எல்லாத்துக்கும். ஏன்னா 7:30க்கு அந்த டைமிங்லாம் வந்து ஆஃபீஸை விட்டு ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம். ஸோ அதில் வந்து எங்கள் ப்ரோக்ராம்க்கு நீங்கள் வந்து 1.5 hour நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மூலமாக ஏதாவது நான் செகண்டரியாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா, இதை கற்றுக்கிட்டு நான் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக வந்ததுக்காக எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லா ஹைர். தேங்க்யூ உமர் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ. நீங்கள் உங்களுக்காக டைமிங் ஒதுக்கி வந்ததுக்கு தேங்க்யூ சார். ஸோ பேமெண்ட் பண்ணவங்களுக்கு இமிடியேட்டா நம்ம வந்து ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் உங்க ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் முடியிறப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த 1 மாசம் கிளாஸ்ல நான் ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டினியூட்டி இல்லாமல் போயிருமே சார் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா அப்பெல்லாம் சான்ஸே கிடையாது. உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே ஆட் பண்ணிடுவோம். இப்போ நீங்க இருக்கிற குரூப் காமன் குரூப். பேமெண்ட் பண்ணவங்கள நான் தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவேன். அந்த குரூப்ல இந்த உமர் சார் இருந்துருவாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து அவரும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம 6 பேட்சஸ் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்சவங்களும் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. மாஷால்லா இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டவுட் எல்லாம் எப்படி அப்படின்னா நீங்க வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம வந்து உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம். நீங்க அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ரஃபீக் ரஷாதி, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க உலமாவா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னைக்கு நடந்த கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸும் சேர்த்து இதுக்கு முன்னாடி நடந்ததும் உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு வந்துட்டு நீங்க லைவ்ல அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நாளைக்கான ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இன்ஷால்லா. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து யாரு வில்லிங்கா இருக்கீங்களோ இமீடியட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுங்க.